இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போற ரெசிபில 52 கிராம் புரோட்டீன் இருக்குது. இத வடன்னு சொல்லலாம், கட்லெட்ன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது எப்படி செய்றதுன்னு பார்த்துருவோம். துவரம் பருப்ப கொஞ்சமா ஊற வச்சுக்கோங்க 3 ஹவர்ஸ் முன்னாடியே. அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் எடுத்து வாட்டர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. இப்படி நுர தூப்புற அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த சோயா சங்க்ஸ கையில எடுத்து புழிஞ்சு தண்ணி இல்லாம ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சோயா சங்க்ஸ மிக்ஸியில போட்டு அர அரன்னு அரைச்சு, நல்லா கிரெயின்ஸ் மாரி வந்து எடுத்துக்கோங்க. கூடவே அந்த துவரம் பருப்பு ஊற வச்சோம்ல, அதையுமே வந்து எடுத்து மிக்ஸியில போட்டு அர அரன்னு அரைச்சு அது கூட வந்து சேர்த்துருங்க. இது 2 கூட வந்து பச்சை மொளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் உப்பு, தேவைப்படுற மசாலாஸ் அதாவது சிக்கன் மசாலா, சில்லி மசாலா, டர்மெரிக் மசாலான்னு எது எதெல்லாம் தேவைப்படுதோ, எது எதெல்லாம் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டு போட்டு பிசன்னு பெசஞ்சுக்கோங்க. பெசஞ்சுட்டு வடை மாரி தட்டி தோசை கல்லுல லைட்டா 2 சொட்டு எண்ணெய் ஊத்தி அது மேல வச்சீங்கன்னா, சூப்பரா இந்த மாரி வந்து டோஸ்ட் ஆயிரும். இந்த மாரி டோஸ்ட் ஆனத நீங்க வந்து அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். இதுல வந்து 52 கிராம் புரோட்டீன் இருக்குது. வெறும் 100 கிராம் சோயா சங்க்ஸ மட்டும் வச்சு நீங்க வடை செஞ்சாலே. ஓகேவா? ஆனா ஒரு முக்கியமான ஒரு ப்ரிகாஷன் அதிகமான அளவுல இத வந்து தின்றாதீங்க. அப்புறம் பாத்ரூம்லயே இருக்க சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வடை, கட்லெட் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதோட டேஸ்ட்டு. ஸோ நீயும் என்ன ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி, ஃபீல் தி டிஃபரன்ஸ் இன் யூர் பாடி.